அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஷாபானுடைய மாதத்தின் புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகச்சிறப்பான 3 அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகோ அல்லது இன்று அசருடைய தொழுகைக்கு பிறகோ நீங்கள் ஓதிட்டு துவா செஞ்சீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகளையும் நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். இன்னும் உங்களுக்கு தேவையானதையும் அல்லாஹ்விடமிருந்து நிமிடங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவு மகத்தான 3 திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3ல் எதை நீங்கள் ஓதனாலும் உங்களுக்கு சிறப்பு தான். 3ஐயுமே சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டுமல்ல, இந்த 3 அமலை சேர்த்து செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல நசீபு இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். அந்த அளவு மகத்தான அமல். இன்னும் இந்த அமலை ஷாபானுடைய ஜுமாவுடைய தினத்தில் யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பல தலைமுறையினருக்கும் அல்லாஹாலா செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்துவானா. சுபஹானல்லாஹ். இதுக்காகவாவது நம்ம எல்லோருமே இந்த அமலை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம எவ்வளவோ துன்பங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். காரணம் பண தேவைதான், செல்வத்தில் பறக்கத்து இல்லை அப்படிங்கிறது தான். அந்த ஒரு கவலை, அந்த ஒரு பிரச்சனை நம்மளோட பிள்ளைகளுக்கோ அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ வரக்கூடாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த அமல் போதுமானது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த அமலை யாராவது சிலர் செய்தாலே நம்ம எல்லோருடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான். ஏன்னா இது அந்த அளவு ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல். ஏன்னா இதில் நம்ம எல்லோருக்குமே சேர்ந்து கேட்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால தான் அவ்வளோ சிறப்பு. அது மட்டுமல்ல, இந்த 3ஐயுமே சேர்த்து இன்னைக்கு நீங்கள் செய்து முடித்துட்டு நீங்கள் கை ஏந்தனீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுடைய கையை வெறும் கையாக விட மாட்டான். இன்றைக்கு இரவுக்குள்ள பாருங்க, இந்த வஜீஃபாவின் பொருட்டால நீங்க கேட்கக்கூடிய துவாவிற்கு உடனே பதில் கிடைச்ச சந்தோஷத்துல தான் நீங்க தூங்குவீங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அளவு இரவுக்குள்ள உங்களுக்கு தேவையானதை இழுத்து கொண்டு வரும். அது பணமா இருக்கலாம், அல்லது அன்பா இருக்கலாம், அல்லது ஆரோக்கியமா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது மகிழ்ச்சிகள் தரக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். எனவே அனைத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மகத்தான 3 அமலை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ முதலாவது அமல் என்ன அப்படின்னு கேட்டா, சிறந்த திருக்குரானுடைய ஒரு வசனம். சூரா அஹ்ஸாப்ல 35வது வசனமாக இடம்பெறக்கூடிய இந்த வசனம். இந்த வசனத்தை நம்மள நிறைய பேர் கவனிச்சதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு துவாவை கேட்கக்கூடிய வகையில் இருக்கு. இதை மட்டும் பெண்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பல தலைமுறையினர் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, செல்வ செழிப்பில் வாழ்வாங்க. குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்துக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த ஆயத்து போதுமானது. அதனால தான் சிலர் செய்தாலே பலருடைய தேவைகள் நிறைவேறும் என்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த வசனத்தை இன்றைய தினம் 3 தடவை ஓதிக்கோங்க. நான் உங்களுக்காக அதை ஓதி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மாமினீன வல் மாமினாத்தி வல் கானித்தீன வல் கானிதாத்தி வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத்தி வஸ் சாபிரீன வஸ் சாபிராத்தி வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத்தி வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வல் வாக்கிரீன அல்லாஹு கசீர வத்தாக்கிராத்தி அத்தல்லாஹு லஹும் மகுஃபிரத்தவ் வ அஜ்ரன் அலீமா. இதனுடைய பொருள், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், தன்னம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும், உண்மையையே பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்விடம் உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும், தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹுவை அதிகமாக தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தி இருக்கின்றான். சுபஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தர்மம் செய்யக்கூடியவங்க, நோன்பு வைக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி தரப்பு மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் இருக்குது, மகத்தான நற்கூலியும் இருக்குது, உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்குது. இதை ஜுமாவுடைய தினத்தில் யார் ஓதுவாங்களோ அவங்களுக்கும் சரி, அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் பல தலைமுறையினருக்கும் அல்லாஹால எந்த விதமான தீங்கும் கொடுக்க மாட்டானா. எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் வளமாக இருக்குமா. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த வசனத்தை 3 முறை ஓதிக்கோங்க. இரண்டாவது அமல் மிகச்சிறப்பான ஒரு சலவாத்.
தரூத் துஞ்சினா அல்லது முஞ்சியா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு செலவாத்து. இந்த செலவாத்தை பற்றி நம்ம எல்லோருக்குமே நிறைய தெரியும். நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் நம்மள நிறைய பேர் நியத்து வச்சும் இந்த செலவாத்தை நம்ம ஓதியிருப்போம். இந்த செலவாத்தை எப்படி எத்தனை முறை ஓதினாலும் நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா உலகத்தின் தேவைகளையும் மறுமையின் தேவைகளையும் இந்த செலவாத்தின் பொருட்டால கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா நிறைவேற்றி தருவானாம். சுபஹானல்லாஹ். இன்னும் ஏராளமான வஜீஃபாக்கள் இதற்கு இருக்கு. இதை ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்கள் நீயத்து வச்சு 1000 முறை ஓதி முடிச்சிங்க அப்படின்னா, சிறுக சிறுக ஓதி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நாட்டத்தை ரப்பு நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. இன்னும் இந்த ஒரு செலவாத்தை விடாப்படியாக தொடர்ந்து நீங்கள் தினமும் 7 தடவை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏழை கூட செல்வந்தனா மாறலாமா. இன்னும் தொடர்ந்து ஓதணும் அப்படின்னா செல்வ செழிப்புல மென்மேலும் சிறந்தவங்களா திகழ முடியுமா. இன்னும் இந்த ஒரு செலவாத்தை தொடர்ந்து ஓதணும் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு கொடுக்குமா, நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குமா, இன்னும் ஆபத்துக்கள் பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு நிம்மதியும் கொடுக்குமா. இன்னும் இந்த செலவாத்தை ஏதாவது ஒரு ஹாஜத்துக்காக நம்ம நியத்து வச்சோம் அப்படின்னா அந்த ஹாஜத்தை நமக்கு கட்டாயம் நிறைவேற்றி தருமா. எனவே சின்னதுல இருந்து பெரிய தேவை எதுவா இருந்தாலும் இந்த செலவாத்தை நீங்க நியத்து வச்சு ஒரு 10 முறையோ அல்லது 1000 முறையோ நியத்து வச்சு ஓதுங்க. ஓதி முடிக்கிறதுக்குள்ள அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூலாக்கி தருவான். இப்போ இந்த செலவாத்தை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத்தி வ தக்லீலனா பிஹா ஜமீஇல் ஹாஜாத்தி வ துத்தஹிருனா பிஹா மின் ஜமீஇ ஸய்யாத்தி வ தர்ஃபஉனா பிஹா இந்தக ஆயில தரஜாத்தி வ துபல்லிகுனா பிஹா அக்லல் غاياتي من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك مجيب الدعوات ورافع الدرجات يا قالي الحاجات ويا كافي المهمات ويا دافع البليات ويا حل المشكلات أغثني 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 யா இலாஹி இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். சுப்ஹானல்லாஹ். இது சிறந்த பொருளை கொண்ட நம்மளோட அனைத்து தேவைகளையும் சேர்த்து கேட்கக்கூடிய ஒரு செலவாத்தா இருக்கு. அதனால இன்றைய தினம் இந்த செலவாத்தை 3 தடவை ஒதுக்கோங்க. 3வது அமல் என்ன அப்படின்னா இஸ்திகஃபார்ல இஸ்திகஃபாரை கபீர், அதாவது தலைமையான பெரிய இஸ்திகஃபார் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிறந்த இஸ்திகஃபார். இந்த இஸ்திகஃபாரை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 3 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த இஸ்திகஃபாரை நீங்கள் முன்னிட்டு எந்த ஒரு துவாவை கேட்டு கை ஏந்தினாலும் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக பதில் கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இந்த இஸ்திகஃபாரை தினமும் தவறாமல் ஒரு முறை ஓதுனீங்க அப்படின்னாலும் துன்பம் உங்களை தீண்டாது, வறுமை வராது, இன்னும் நோய் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஒரு இஸ்திகஃபாரை ஓத ஓத அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு அற்கொடைகள் வந்து கொண்டே இருக்குமா. ஏன்னா இது அல்லாஹுவை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு இஸ்திகஃபார் அப்படின்னும் சொல்லப்படுது. எனவே அல்லாஹ்வினுடைய அன்பை அடைந்து அவனிடமிருந்து நிறைய அருட்கொடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த இஸ்திகஃபாரை தினமும் ஓதுங்க. இன்றைய தினம் 3 முறை ஓதிக்கோங்க. இப்போ அந்த இஸ்திகஃபாரையும் நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் கஃபார துனூபி யாதல் ஜலாலி வல் இக்ராம் வ அத்தூபு இலைஹி மின் ஜமீஇல் மஆசி குல்லிஹா வ துனூபி வல்லசாம் வ மின் குல்லி தன்பின் அதுனப்துஹு அம்தன் வ ஹதனன் லாஹிரன் வ பாத்தினன் கௌலன் வ ஃபிஅலன் ஃபி ஜமீஇ ஹரகாத்தி வ சகனாத்தி வ ஹதராத்தி வ அன்ஃபாசி குல்லிஹா தாயிமன் நபதன் சர்மதன் மினதன்பில்லதி அலமு வ மினதன்பில்லதி லா அலமு அததமா அஹாத்த பிஹில் இல்மு வ அஹ்சாஹுல் கிதாபு வ ஹத்தஹுல் கலமு வ அததமா அவுஜதத்துஹு அல் குத்ரத்து வ ஹஸ்ஸஸத்தஹுல் இரதாத் வல் மிதாத கலிமாத்தில்லாஹி கமா எம்பகி பிஜலாலி வஜ்ஹி ரொப்பினா வ ஜமாலிஹி வ கமாலிஹி வகா யுஹிப்பு ரப்புனா வ இர்லா. அல்ஹம்துலில்லா. இந்த இஸ்திகஃபாரையும் நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த 3மே மகத்தானது. இன்னும் இதனுடைய வஜீஃபாக்களை சொல்லணும் அப்படின்னா நேரம் பத்தாது. அப்படிங்கிறனால நான் உங்களுக்காக சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இன்றைய தினம் இந்த 3யுமே செய்து முடிக்கிறதுக்கு பாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ஜுமாவுடைய பரக்கத் கொண்டு அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.
மேலும் நம்மளோட தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம். ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய ஔராதுகள் நிறைந்தது. இந்த கிதாப் வாங்கினவங்க இதன்படி அமல் செய்யுங்க. இன்னும் வாங்காதவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.